அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்த கேள்விக்கான ஒரு பதிலை வீடியோவாகவே கொடுத்துட்டோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கும் இது தெரியற மாதிரி இருக்கும். மேலும் அவங்கள போல சந்தேகம் இருக்கிற சகோதரிகளுக்கும் இது ஒரு தீர்வு கொடுக்கும் வகையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி சரடை ஒரு விசேஷ நாட்கள், அதாவது காரடையான் நோன்பு, சுமங்கலி பூஜை செய்யும்போது, வரலட்சுமி நோன்பு, திருவாதிரை, வரமகாலட்சுமி விரதம், இந்த நாள்லெல்லாம் மாற்றி கட்டிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவை தவிர மற்ற எந்த நாட்களில் நம்மளுடைய தாலிக்கயிறை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் 3 வீடியோவோ 4 வீடியோவோ போட்டிருக்கிறேன். அதிலேயே எல்லாமே தெளிவான விளக்கத்தோடு தான் கொடுத்துருப்பேன். இவை தாண்டி ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் மாற்றிக்கலாம், என்ன கிழமையில் மாற்றிக்கலான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில சகோதரிகள் திடீர்னு என் கயிறு அறுந்து விழுகிற மாதிரி இருக்குது, நான் மாற்றிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அவங்களுக்கான பதிவாக இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக ஒரு சில மாதங்களில் தாலி கயிறு மாற்றி கட்டிக்கலாம், ஒரு சில மாதங்கள் அவாய்ட் செய்வது அப்படிங்கிறதுலாம் நல்லது. இதெல்லாம் நான் பழைய பதிவுகள்லேயே நான் சொல்லிட்டேன். இப்போ டைரெக்டாக என்ன சொல்லணுமோ அதுக்கு சொல்லிடுறேன். இந்த கார்த்திகை மாதத்தில் தாராளமாக தாலி சட்டை மாற்றி கட்டிக்கலாம். ஆனால் இந்த தீபம் வருது இல்லையா, கார்த்திகை தீபம், அது வரத்துக்கு முன்னாடி செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. எப்போதுமே இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி தான் செய்வாங்க. தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி தான் செய்வாங்க. தீபம் முடிந்த பிறகு செய்ய மாட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது நமக்கு டிசம்பர் மாதத்தின் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் வருதுங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுடைய தாலிக்கயிறு நீங்கள் எமர்ஜென்சியாக இருந்துச்சு, அதாவது அருந்து விழுகிற மாதிரி இருக்குது, மாற்றியே ஆகிற சூழலில் இருக்குது, ரொம்ப பழசாயிடுச்சு, நஞ்சு போச்சு அப்படின்னு இருந்தால் மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் மாற்றிக்கோங்க. எப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நமக்கு வளர்பிறை பஞ்சமி தேதி வருது. அந்த தேதியில் நம்ம தாராளமாக மாற்றிக்கலாம். வியாழக்கிழமை நாள் தான் வருது, அதனால் பெஸ்ட்டான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாளில் சுபமுகூர்த்த தினமும் இருக்குது, சித்த யோகமும் இருக்குது. மேலும் அன்னைக்கு நமக்கு திருவோண விரதம் எல்லாமே அடங்கிய ஒரு அம்சம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இந்த தாலிக்கயிறு மாத்திர வேலையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சின்ன சரடாக இருந்தாலும் சரி, பெரிய சரடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நாளில் மாற்றிக்கலாம். ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் மாற்றிக்கோங்க. காலையில் 10:45 11:45 வரைக்கும் இந்த டைமுக்குள்ளே மாற்றிக்கோங்க. பொதுவாகவே மதியம் 12 மணிக்கு மேலே இந்த தாலிக்கயிறெல்லாம் மாற்றி கட்டிக்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி செய்கிறது தான் நல்லது. ஒன்றா பிரம்ம முகூர்த்த நேரம், இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் 10:45 to 11:45 இந்த டைமில் நீங்கள் மாற்றி கட்டிக்கலாம். அடுத்து அந்த நாளை தவற விட்டவங்க டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதே போல் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கலாம். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7:45 8:45 இடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் காலை 10:45 11:45 இடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை 10:45 11:45 இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நல்ல நாட்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு தீபம் வந்துடும். எப்போன்னா டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு கார்த்திகை தீபம் வந்துடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் தேய்பிறை திதி தான் வருது. ஒவ்வொருத்தங்க தேய்பிறை திதியிலும் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்பிறை திதியில் மாற்றுறது தான் நல்லது. அவசியம் ஏற்பட்டுச்சு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது தேய்பிறை திதியில் மாற்றிக்கலாம். ஆனால் இது இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொருந்தாது. என்றைக்குமே கூம்புன்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாற்ற மாட்டாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு 3 நாட்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 நாட்களில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாட்களில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாவோ, இல்லை மற்ற சகோதரிகளுக்கு இது போல் சந்தேகங்கள்
அவங்களுக்கும் தீரட்டும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.